அதுக்கு முதல்ல நான் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கீ ரோஸ்ட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான நீங்கள் வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை செய்ய தொடங்கலாம். ஒரு ஜார் எடுத்துட்டு 2.5 ஸ்பூனு பெப்பரு, நம்ம வேற காரம் சேர்க்க போகிறதில்ல, அதனால 2.5 ஸ்பூன் பெப்பரு, 1/2 ஸ்பூனு சோம்பு ஃபெனல் சீட்ஸ் இது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் இதையும் சேர்த்துட்டு இது மூணையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோர்ஸாக பொடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம், கோர்ஸ் பொடி பண்ணிட்டு வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். சிறிதளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம மட்டன் வேக வைக்கும் போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துருக்குறோம். ஸோ இது இந்த அளவுக்கு போடும். ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரை ஆனதும் அந்த வேக வச்ச மட்டனை நம்ம இந்த ஸ்டாக்கோட இதில் சேர்த்துடலாம், இந்த தண்ணியோட. இப்போ நம்ம மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மட்டும் இதை கொதிக்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பெப்பரு, சோம்பு, சீரகம் பவுடரை இதில் சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது 3/4 கிலோவுக்கு கரெக்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கலந்து வச்சுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த நெய்யில் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட ஒரு பிடி கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா மறுபடியும் இந்த நெய்யில் ரோஸ்ட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா ரெடி ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம மட்டன் பெப்பர் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மசாலா தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.